பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் அபகரித்த தங்க நகைகளை பாதிக்கப்பட்ட பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் அபகரித்த தங்க நகைகள் உரிய பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 8 பெண்களுக்கு இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இருவர் விண்ணப்பித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 2 பெண்கள் இழப்பீடு கோரி மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் விண்ணப்பித்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் அபகரித்த தங்க நகைகள் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகி அதனை கண்டித்து போராட்டங்களும் நடைபெற்றன. இதில் கைது செய்யப்பட்ட 9 பேர் மீது பாலியல் வன்கொடுமை, கூட்டுச்சதி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பிரிவுகளின் கீழ் சிபிஐ வழக்கு பதிவு செய்து கோவை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்செயல் நடந்தது. இதில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் புகாரின் பேரில் பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் 2019 கைது செய்யப்பட்டனர். கரன்பால், பாபு என்கின்ற பைக்கு பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேர் கடந்த 2021 கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, தடயங்கள் அளிப்பு உட்பட 15க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைதான 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை கோவை மகிழா சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இவ்வழக்கில் 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டதாகவும் சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உட்பட பறிமுதல் செய்யப்பட்டு அனைத்து பொருட்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்தனர். இவ்வழக்கில் ஒவ்வொரு வாய்தாவின் போதும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தபடியே வீடியோ கான்பரன்சிங் மூலம் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர். பின்னர் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியங்கள் நிறைவடைந்ததை அடுத்து கைதான 9 பேரிடமும் சட்ட விதிகள் 313 கீழ் கேள்வி கேட்பதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும்படி நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி சேலத்திலிருந்து பலத்த பாதுகாப்புடன் 9 பேரும் அழைத்து வரப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்பொழுது ஒவ்வொரு இடமும் சுமார் 50 கேள்விகள் கேட்கப்பட்டன. இதற்கு அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்துள்ளனர். இந்த நடைமுறை வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியது. அரசு விடுமுறை தினங்களை தவிர இதர நாட்கள் அனைத்திலும் குறுக்கு விசாரணை, இருதரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் தொடர்ச்சியாக நடந்து வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணை வந்தபோது நீதிபதி நந்தினி தேவி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்ப்பு, சாட்சிகள் விசாரணை, குறுக்கு விசாரணை என அனைத்தையும் நிறைவு பெற்றுவிட்டதால் இவ்வழக்கில் வருகின்ற சென்ற மே 13 அன்று தீர்ப்பு அளிக்கப்படுவதாக அறிவித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரையும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த 6 ஆண்டுகளாக நடந்து வந்த இவ்வழக்கு தீர்ப்பு கடந்த 13ஆம் தேதி வழங்கப்பட்டது. அதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் சாகுவரை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகிழா நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். பாதிக்கப்பட்ட பெண்கள் இருவர் இழப்பீடு பெற விண்ணப்பித்துள்ளனர். குற்றவாளிகள் அபகரித்த தங்க நகைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டு உள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட முதல் பெண்ணுக்கு 2 லட்சம், 2வது பெண்ணுக்கு 15 லட்சம், 3வது பெண்ணுக்கு 10 லட்சம், 4வது பெண்ணுக்கு 10 லட்சம், 5வது பெண்ணுக்கு 8 லட்சம், 7வது பெண்ணுக்கு 15 லட்சம், 8வது பெண்ணுக்கு 25 லட்சம் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்த நிலையில் மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தில் இழப்பீடு பெற 2 பெண்கள் தற்பொழுது விண்ணப்பித்து உள்ளனர். அதிகம். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.